அன்னைக்கு ஒரு நாள் மலேசியா மாலுக்கு போயிருந்தப்ப அங்க ஒரு அக்கா வாத்து பொம்மையெல்லாம் எடுத்து தண்ணியில போட்டுட்டு இருந்தாங்க. அங்க நிறைய பேர் நின்று இருந்தாங்க. என்னன்னு பாப்போம்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறப்ப அங்க ஒரு பாப்பா எனக்கு பொம்மை வேணும் நீ விளாடு அப்படின்னு. அப்படியே பாப்பா இரி நான் விளாண்டு உனக்கு பொம்மை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட என்ன மேட்டர்னு கேட்டா, தம்பி வாத்து பொம்மையை தண்ணியில போட்டுரும், உன் கையில இந்த மாதிரி பெரிய சைஸ் கரண்டி கொடுத்துரும், இந்த கரண்டியை வச்சு நீ வாத்து பொம்மை எடுக்கணும், வாத்து பொம்மைக்கு பின்னாடி சில நம்பர்லாம் இருக்கும், அது கூட்டினா என்ன வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட் கொடுப்போம் அப்படின்னாங்க. சரிங்க இந்த கேமுக்கு எவ்வளவு காசு அப்படின்னா 30 ரூபா அப்படின்னாங்க. அந்த ஒரு காசு 30 ரூபா, நம்ம ஊர் காசு எவ்வளவு தெரியுமா வரும், 600 ரூபா கிட்ட வரும். சரின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு அந்த வாத்து பொம்மையெல்லாம் 1 by 1 பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இது ரொம்ப ஈஸியான கேமும் கிடையாது, டஃப்பான கேமும் கிடையாது. ஆனா எல்லாமே அந்த வாத்துக்கு பின்னாடி என்ன நம்பர் இருக்கு அந்த லக்ல தான் நம்மளுக்கு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு 5 வாத்தையும் பக்காவா பிடிச்சி அந்த பிளேட்ல வச்சோன்னே அந்த அக்கா வந்து அந்த பிளேட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வாத்துல என்னென்ன நம்பர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. 5 7 9 11 13 உங்களுக்கு வந்திருக்கிறது 13. அதனால இந்த குட்டி பொம்மை உங்களுக்கு பரிசா கிடைக்குது அப்படின்னாங்க. சூப்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா எங்க இருக்குன்னு தேடினா அந்த பாப்பாவை அதுக்குள்ள அவங்க அப்பா கூட்டு போயிட்டாரு. சரி ஓகே இந்த பொம்மையை நானே வச்சுக்கிறேன், நீங்க இந்த மாதிரி கேம்ல வின் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.